சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எப்பொழுதுமே தடையாக இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். யாருக்குமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் அவர்கள் மனம் போல்தான் போய்கொண்டிருப்பார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் உன் பேச்சை கேட்பதாக இல்லை. பின் ஏன் அவர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அந்த வேலையை விட்டுவிட்டு முதலில் உன்னை கவனி. உன்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ உன் மனதை மாற்றிக்கொள். மற்றவர்களை பற்றிய சிந்திக்காதே. சிந்தனையை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை மட்டும் பார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை பற்றி மட்டுமே சிந்தி. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்தான். அதற்காக இப்படியே எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? மற்றவர்களை நம்புவதை விட உன் மீது முழு நம்பிக்கையும் சாயப்பா மீது முழு நம்பிக்கையையும் வைத்து செயல்படு. உன் வாழ்வு பிரகாசமடையும். உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நீயே அந்த வேதனைகளை சந்திக்க தயாராகி போராடி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெற்றி பெற பழகிக்கொள். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். சாயப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது உன்னுடைய அன்புதான். தீர்க்கமாக நீ என்னிடம் வைக்கும் அன்பு உனக்கு 100 மடங்காக நான் திருப்பி செய்வேன். திருப்பி உன் முகத்தில், உன் வாழ்க்கையில், உன் மனதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் காலடியில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நிம்மதியாக உறக்கம் கொள். இதுவரை கவலையோடும் கண்ணீரோடும் உன் நாட்கள் கழிந்தது. இனிவரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியான காலம்தான். நாளை வியாழக்கிழமை வியாழன் வரமாக நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். இது நீயே அதிசயத்து பார்க்கப் போகிறாய். நான் உன்னை பார்க்காமலும் உன் வேதனைகளை தீர்க்காமலும் உன் மன சஞ்சலத்தை துடைக்காமலும் இருக்கிறேன் என்பது பார்ப்பதற்கு வேணால் தோன்றும். ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்துவிடாது. எனவே நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியோடு இன்று தூங்கு. நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை வியாழன் விடியலில் நான் உனக்காக ஒரு செய்தியோடு காத்திருக்கிறேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைக்காதே. கண்மணியே, உனக்கு தகுதி இருப்பதாலும் உன்னால் அதை தாங்கி ஜெயித்து காட்ட முடியும் என்பதாலும் தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத உலகில் உன் பிரச்சனைகளும் உன் சோகங்களும் மட்டும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் தங்கியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லது உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று மனதார நம்பு. கண்மணியே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிலை குலையாமல் உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ள என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை. மாறாக பிரச்சனை வந்துவிட்டால் நிலை குலையாமல், குழம்பி போகாமல், கலங்காமல் சாயப்பா முன் உட்கார்ந்து முற்பிறவியில் நான் செய்த பாவங்களாலோ நான் செய்த தவறுகளினாலினோ இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து என்னை காப்பாற்ற வழி தாருங்கள் சாயிநாதரே என்று மனதார என்னிடம் வேண்டுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன். இன்று இரவோடு ஒரு பிரச்சனை தீரப்போகிறது. நாளை விடியலில் உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழும்.
இந்த பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியலில் அந்த நல்ல தகவல், உனக்கும் எனக்குமே மட்டுமே தெரிந்த அந்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து கேட்கும். எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பாசமாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் சாயப்பாவை மறந்து விடுகிறாய். அந்த பிரச்சனைக்குள்ளேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தும் கொண்டிருக்கிறாய். உனக்கு வேதனையோ சோகமோ துக்கமோ வந்துவிட்டால் முதலில் அதை மறந்துவிட்டு சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். அந்த துன்பத்திலோ சோகத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சூட்சமத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? எதற்குமே கலங்கி விடாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்திட நான் விடவே மாட்டேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்தும் விடாது. இன்று இரவோடு உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. நிச்சயமாக ஒரு முடிவும் வரப்போகிறது. நாளை நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். இந்த பதிவை கேட்கின்ற நேரம் முதல் உனக்கு ராஜயோகம்தான். நாளை விடியலில் உன் கைகளில் ஒன்று கிடைக்கப் போகிறது. அதை நழுவ விட்டு விடாதே. இன்று இரவுக்குள் ஒளி உருவமாய் உன் முன்னே தோன்றி உன் பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவை தரப்போகிறேன் உன் சாயப்பா. நான் இருக்கிறேன், எதற்குமே பயம் கொள்ளாதே. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இந்த நேரத்தில் வீணாக பயப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நாளை உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்க செய்ய இறுதி கட்ட வேளையில் இறங்கியுள்ளேன் உன் சாயப்பா. உனக்கானது அனைத்தும் நாளை நல்லபடியாகவே நிகழும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நீ என்னிடம் வேண்டுதலாக வைத்த அனைத்தும் உனக்கு நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம்.
உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கி தருவேன். வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு முடிந்ததை, உன் வாழ்வில் நடந்ததை மறந்து பார். மறதி கூட ஒரு விதமான நிம்மதியை அள்ளித்தரும். இதை செய்து பார். உன் கவலைகளையெல்லாம் மறந்து பார். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உன் முன் காத்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும். அதை நான் உனக்கு உணர வைப்பேன். குழந்தையே, உனக்கே வலித்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வலிக்கக்கூடாது, அவர்கள் மனம் வேதனைப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதால் தான் நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கொடுக்கவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். நீ விருப்பப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன், தாய் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. வீண் வேதனைப்படாதே. வீணாக உன் கண்ணீரையும் வீணடிக்காதே. உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்களின் பேச்சை நீ காதில் வாங்க கொண்டால்
அனைத்தையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வீணாக உன் மனதிற்கு தான் காயமாக முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால் தான், உன்னுடைய விதிவசத்தால் தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே. எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால் நம்மளுடைய குடும்பம்,
நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். மனதை முதலில் நேர்மறை எண்ணமாக வைத்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நம் மனம் என்ன சொல்வதோ அதை செய்தாலே போதும், அதை கேட்டு வாழ்ந்தாலே போதும். நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை ரகசியத்தையும் நம் மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மற்றவர்களை சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது. பல தடைகளை சந்தித்துதான் தீர வேண்டும். மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதை கூட நீ முழு கவனத்தோடு செய்து முடிப்பே. எப்பொழுது உன் மனம் சொல்லும் பேச்சை நீ கேட்க ஆரம்பித்தாயோ அப்பொழுது முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது போடு உன் வாழ்வில் அதுவும் நினைத்தே தீரும், நடந்தே தீரும். எந்த நேரத்திலும் யார் சொல்லுவதை மறந்தும் கூட கேட்கக்கூடாது. நாம் தான் அனைத்தையும் முடிவெடுக்க வேண்டும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான். ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை. அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும், நிஜத்தை
கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும், போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றம் அடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப் பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனி வரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது.
நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது.